ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு திங்கக்கிழமை காலையிலேயே வந்து என்ன சமைக்கனே தெரியாமல் சரி ஈஸியாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி பையன் சொன்னான். அதுக்காண்டி வெங்காயம், ஒரு சிகப்பு கலர் குடமிளகா, பச்சை கலர் குடமிளகா, பீன்ஸு, கேரட் எல்லாம் நறுக்கி வச்சுட்டு ஒரு சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லா காய்கறியும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டேன். ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுருந்தேன், அதையும் அது கூட தட்டி கிளறிட்டு ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸு பொடி 10 ரூபா பாக்கெட்டு கடையில் இருந்துச்சு. சரி க்ரீன் கலர் பண்ணுவோம், ரெட் கலர் வேண்டாமா அப்படின்னான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாக்கெட்டையும் 10 ரூபா பாக்கெட்டையும் அதில் தட்டி கிளறிட்டு அதில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் மிளகு பொடி அதையும் தட்டிட்டு நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இறக்கும்போது மல்லியில் சரி இதுக்கு சைடிஷ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஆல்ரெடி மார்க்கெட்டில் வாங்கினா கார்ன் இருந்தது. அந்த கானை வந்து நல்லா நாளாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டு கொதித்தோடனே அதில் வந்து இது வெட்டி வச்சுருக்க அந்த கானையும் அதில் போட்டு வச்சிடணும். அதுக்கு தேவையான வத்தப்பொடி, கரம் மசாலா, உப்பு, ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் மைதா மாவு, அதுபோக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் ஆல்ரெடி எப்போவுமே பேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அரைச்சி, அதையும் கலந்து லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா விரைவி வச்சுட்டு அது கூட இந்த அவிஞ்சிரும். அதுக்குள்ளேயும் இந்த கார்ன் அவிஞ்சோடனே அது கூட தட்டி நல்லா கிளறி 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா டக்குன்னு ரெடி ஆயிரும். பொரித்து அதுக்கு ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துக்கலாம். நீங்களும் இப்படி தான் உங்கள் பசங்களுக்கு பண்ணுவீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.